இதுவரைக்கும் ரோஹிணி மாட்டாமல் இருந்தாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டே காட்டி கொடுத்துட்டாங்க ரோஹிணியை. சீக்கிரத்திலே ரோஹிணி மாட்டிட்டாங்க. இப்போ வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மொபைலை சார்ஜ் போடுறாரு. சார்ஜ் போட்டோன்னே அது ஃபுல்லாக ஏறி முடிக்குது. முடித்தோடனே ஆன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவர் ஷாக் ஆகுறாரு. அதில் வரக்கூடிய ஃபோட்டோ பார்த்து அதில் திவ்யா ஃபோட்டோ வருது. என்னடா நம்ம மொபைலில் திவ்யா ஃபோட்டோ வருதே அப்படின்னு பார்த்துட்டு நம்ம முத்துக்கு மீனாவை கூப்பிட்டு, இங்கே பாரு மீனா, இதில் இவங்க ஃபோட்டோ இருக்குது, நம்ம மொபைலில் இப்படி ஃபோட்டோ எப்படி வந்துச்சு அப்படின்னு மீனாட்ட கேட்குறாங்க. ஏங்க இது உங்களுக்கு எப்படின்னு புரியலையா? இது பார்லம்மா தான் எல்லா வேலையும் பார்த்து வச்சுருக்கு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இந்த பார்லம்மாவுக்கு இதே தான் வேலை. நம்ம மொபைலை எடுத்து கொண்டு போய் திவ்யா கையில் கொடுத்து லாஸ்ட்டில் அவங்க வீட்டில் தான் இவ்வளோ நாள் இருந்திருக்கு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க, இந்த பார்லம்மா நம்மகிட்ட எவ்வளோ விஷயத்த மறைக்குது. இதை நம்ம திவ்யாட்ட போய் கேட்டால் இதுக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அந்த மொபைல் எப்படியோ அவங்க தான் அந்த இடத்துல போய் மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போனா நம்ம ரோகிணியோட விஷயம் எல்லாமே திவ்யாவுக்கு தெரியும். அன்னைக்கு சொன்னது எல்லாமே பொய். காலேஜில் படிக்கும் போது தான் எனக்கு அறிமுகம். மலேசியாவில் அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் ஃப்ரெண்டுன்னு சொன்னது எல்லாமே பொய் தாங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நம்ம 2 பேரும் அந்த திவ்யா வீட்டுக்கு போனால் தான் ஃபுல் உண்மையை நமக்கு தெரிய வருங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம் மீனா, நீ சொல்கிறது எல்லாமே சரிதான். நம்ம 2 பேரும் போனால் மட்டும்தான் இதுக்கு இந்த பார்லம்மா மலேசியாக்காரியா இல்லாட்டினா உள்ளூர்காரியான்னு நமக்கு தெரிய வரும் அப்படின்னு 2 பேரும் கிளம்பி திவ்யா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே முத்து பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. இந்த திவ்யாவும் நம்ம ரோகிணியும் உள்ளே இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஷாக் ஆகுது. என்னடா திடீர்னு இவங்க வீட்டில் ரோகிணியும் திவ்யாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போனா பார்லம்மா தானே என் மொபைலை கொடுத்துச்சு அப்படின்னு முத்து கேட்குறாங்க. உடனே கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம திவ்யா, இல்லை பார்லம்மா தரலை, நான் அந்த இடத்துலேருந்து எப்படியோ என் கையில் என் ஃப்ரெண்டு யாரோ சேல்ஸுக்கு நான் கொடுக்கும் போது இந்த மொபைல் எனக்கு தந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கடையை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவங்க இப்போ கடையெல்லாம் எடுத்துட்டாங்க, நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து இதை துளி கூட நம்பலை. அப்போனா நீங்கள் 2 பேரையும் நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நம்ம முத்து சொன்னோன்னே பயம் கொடுத்துருது திவ்யாவுக்கு. உடனே முத்து காலில் மன்னிப்பு கேட்குறாங்க. விழுந்து, நான் எடுக்கலை, ரோகிணி தான் என் கையில் கொடுத்தா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. உடனே இந்த பார்லம்மா இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கா, நீங்கள் வாங்க வீட்டுக்கு, எங்கள் அம்மா உங்களை தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்களா, ஏற்கனவே நீங்கள் பணம் எங்களுக்கு 27 லட்சம் ரூபாய்க்கு மேலே தர வேண்டியிருக்கு. அப்பா காசை வச்சு நீங்கள் ஸ்டோர் ரூமை திறந்து வச்சுக்கிட்டு இப்போ இந்த வேலையும் பார்த்து வச்சுருக்கீங்க. இன்னும் நீங்கள் என்ன வேலைலாம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்துடுச்சு. நீ உண்மையை சொல்லுங்கள், மலேசியாக்காரி தானா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து கிட்ட சொல்கிறாங்க, நான் மலேசியாக்காரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுமா நான் துளி கூட நம்ப மாட்டேன் உங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, ஆமாம், நீங்கள் மலேசியாக்காரங்கன்னு சொல்லி இத்தனை பேரை சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கீங்களே, இன்னும் யாரை ஏமாத்துறதுக்கு நீங்கள் வழியை ஒத்துட்ருக்கீங்க? எங்கள் மொபைலை தூக்கி நீங்கள் எப்படி பப்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கம்முன்னு இருக்கீங்களேன்றாங்க. உடனே கோவத்தில், ரோகிணி, நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணீங்க, இந்த தப்பு அத்தனையும் உங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிக்கிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் எல்லா விஷயம் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றா நீங்கள் செய்கிற தப்பு எல்லாம் வெளிப்படுது. ஆனால் நீங்கள் செஞ்சது அத்தனையும் ஒரு நாள் இல்லாட்டாலும் ஒரு நாள் கடவுள் பார்த்துட்டு இருக்க மாட்டார். அத்தனையும் கடவுள் காட்டி கொடுத்துருவாரு. அது நீங்கள் இவ்வளோ தப்பு செஞ்சதுக்கு இவ்வளோ நாளும் நீங்கள் கும்பிட்ட தெய்வம் உங்கள் கை கூட இருக்குதுன்னு நீங்கள் நம்பிக்கிட்டே இருந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட அன்னைக்கே சொல்லி நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஏதோ நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், இம்மலை என்னை மன்னிச்சிருங்க, அத்தைகிட்டலாம் ஆண்டிகிட்டலாம் சொல்லிடாதீங்க, என்னையை கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க, இல்லாட்டினா மனோஜ் கூட என்னை வாழ விட மாட்டாங்க. நான் மனோஜ் வாழ்க்கை நாங்களாம் நல்லா இருக்கணும், மனோஜ் நானும் நல்லா இருக்கணும் தான் இத்தனை விஷயத்தையும் நான் செஞ்சேன் அப்படின்னு மீனா காலில் விழுறாங்க நம்ம ரோகிணி. உடனே முத்தும் நம்ம மீனாவும், நான் எக்காரணத்துக்குனாலும் உங்களை மன்னிக்கவே மாட்டோம், நீங்கள் எங்கள் அம்மாவும் அப்பாவையும் இவ்வளோ நாளும் நீங்கள் ஏமாற்றிக்கிட்டே இருந்தீங்க, இம்மலை இத்தனை விஷயம் எங்கள் அம்மா தெரியாமல் இருந்துக்கிட்டு இருந்தது, இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுனால உங்களை வீட்டில் விட மாட்டாங்க, உங்களை வீட்டை விட்டு கண்டிப்பாக பத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. உடனே முத்தும் மீனாவும் கிளம்பி ரோகிணியும் நம்ம திவ்யாவும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே இங்கே விஷயம் குண்டு பெருசாகுது. மனோஜுக்கு இது தெரிய வருது. என்ன ரோகிணி, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா? இல்லைங்க, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம மனோஜ் காலில் பிடிச்சி இது சொல்கிறாங்க. உடனே மனோஜ் கேட்க மாட்டேக்காங்க.
எனக்காவது நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே வீட்டுக்கு தெரியும், உனக்கும் தெரியும். தெரிஞ்சு தான் என்னை லவ் பண்ணி இது பண்ணேன். ஆனால் உனக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, ஒரு குழந்தை இருக்குங்கிறத என்கிட்ட இவ்வளோ நாள் நீ மறைச்சி என் கூட வாழ்ந்திருக்க. இது எவ்வளோ பெரிய தப்பு. இதில் உனக்கு மலேசியாவில் உங்கள் அப்பா இருக்கிறாங்க. இது வேற ரிஸ்ட் வழியாக சொல்லி எங்களை இவ்வளோ நாள் நீ ஏமாற்றிக்கிட்டே இருந்திருக்க. இதுதான் உனக்கு வேலையாக இருந்திருக்கு. உன்னையெல்லாம் நம்பி வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவும் என் மூத்த மருமகன்னு எங்கள் அம்மா உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா என்னைக்கா உன்னை விட்டு கொடுத்துருக்காங்களா? நான் விட்டு கொடுத்தாலும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் உன்னை விட்டு கொடுத்ததே கிடையாது. அப்போனா அவங்களுக்கே நீ நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க. ரோஹிணி, நீலாம் ஒரு பொம்பளையா? ஃபஸ்ட்டு நீ இந்த வீட்டிலே இருக்காத. நீ என் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு மனோஜ் சொல்லி 2 அடி குடிக்கிறாரு. இது வரைக்கும் மனோஜ் பயங்கரமாக கோவப்பட்டதே கிடையாது. இப்போ ரோஹிணி இவ்வளோ தப்பை செஞ்சதை பார்த்துட்டு நம்ம மனோஜுக்கு பயங்கரமாக கோவம் வந்து நம்ம ரோஹிணியை அடித்து வெளியே பற்றிருந்தாங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.